Provincial Smart Home Company பேரக்க எப்படி இருக்கு? வெறும் $7,000 ரீபேட்டுக்காக இன்னைக்கு $40,000 பில் பேமெண்ட் வந்திருக்கு. இவங்க ஆஃபர் பண்றது நியூ ஹீட் பம்ப், வாட்டர் ஹீட்டர், தெர்மோஸ்டர் 30% எனர்ஜி சேவிங் பேர்ல ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. எனக்கேருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. புது ஃபர்னஸ், புது ஏர் கண்டிஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. பில் வந்த பிறகு தான் தெரியும் இது ஒரு பிரைவேட் கம்பெனி. அதுவும் 8 வருஷம் $10,000 ரீபேட்டுக்கு ஆசைப்பட்டு 20 வருடம் ஃபைனான்ஸ், அதுவும் வட்டியோட பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. 20 வருஷ சர்வீஸ், 10 வருஷ வாரண்டி தரலாம். ஆனால் அந்த கம்பெனி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணால் உங்களோட வாரண்டியோட நிலைமை தான் என்ன? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் ஹோம் ஓனர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அதுவும் ஆன்லைன் மூலமாக. இவங்கள்ட்ட ஒரு கம்பெனி இல்லை, ஒரு ஸ்டோர் கூட இல்லை. ப்ரொவின்ஷியல் ஸ்மார்ட் ஹோம் கம்பெனி இவங்க ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. பொதுமக்களை டார்கெட் பண்ணி, அதாவது ரீபேட் எடுத்து தரதாக ஹோம் சர்வீஸுக்கு. இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது, இதுக்குள்ளே மக்கள் எப்படி மாட்டுப்படுறாங்க, இதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இது CP24 வந்த ஒரு ஆர்டிக்கல், நியூஸில் கூட இது வந்தது. கிங்ஸ்டன் ஒன்டாரியோவை சேர்ந்த ஷாயிர் என்பவருக்கு நடந்த ஒரு சம்பவம். இவருக்கு கிடைச்ச ஆஃபர், இன்றைக்கு இவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறார் இந்த யூனிட்டுகளை. ஹீட் பம்ப், வாட்டர் ஹீட்டர், தெர்மோஸ்டர், அதோட $200 கிஃப்ட் கார்டு. இவருக்கு கிடைச்ச ஆஃபர் $25,000 நீங்கள் பே பண்ணணும். அதிலிருந்து $7,300 கவர்மெண்ட் ரீபேட் வழங்கப்படும் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜீரோ ஃபைனான்சிங், அதாவது மிச்ச $17,700 நீங்கள் வட்டி இல்லாமல் மாதம் மாதம் பே பண்ணலாம். ஃபைனான்ஸ் முறையில் 10 வருஷ ப்ரொடெக்ஷன், எந்த ரிப்பேர் இருந்தாலும் மாதம் மாதம் சர்வீஸ் ஃப்ரீயாக வழங்கப்படும் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டார். இன்றைக்கு 4 மாதங்கள் ஆகியுமே இவருக்கு அந்த ரீபேட் வரவே இல்லை. ஆனால் இவருக்கு ஒரு பில் வந்திருக்கு, $40,000 பே பண்ண சொல்லி. $25,000 பெறுமதியுள்ள இந்த யூனிட்டுகளுக்கு வட்டியோட சேர்த்து, அதாவது 14.99% வட்டியோட இவர் $40,000 இன்றைக்கு பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லை, ப்ராமிஸ் பண்ண மாதிரி $200 கிஃப்ட் கார்டு கூட இவருக்கு கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் கண்டெக்ட் பண்ணியிருக்கிறார், வெயிட் பண்ணுங்க, ஒரு 4-5 மாதத்தில் இந்த ரீபேட் வந்துடும்ண்டு. ஆனால் இப்போ இவர் கண்டெக்ட் பண்ணும் பொழுது அந்த ஃபோன் நம்பரும் வேலை செய்யவில்லை, இமெயிலுக்கும் ஆன்சர் பண்ணுறாங்க இல்லை. இவர் விசாரித்து பார்த்ததில் இந்த ப்ரொவின்ஷியல் ஸ்மார்ட் ஹோம் சர்வீஸ் கம்பெனி இன்றைக்கி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் கையெழுத்து வச்சிருக்கிறார். அந்த $25,000 லோன் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அந்த ப்ரைவேட் கம்பெனி ஒரு கண்ட்ராக்டில் தான் இவர் கையெழுத்து வச்சிருக்கிறார். அந்த கம்பெனி தான் இவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கு இந்த யூனிட்டுகளுக்கு. ஆனால் நான் எப்பவும் சொல்லுவேன், எந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து வைக்கிறதா இருந்தாலும் பேப்பரை வாசித்து விளங்கி கையெழுத்து வைக்க வேணுமெண்டு. இன்றைக்கி அந்த கம்பெனி பேங்க்ரப்சி அடித்தாலும் இவர் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இந்த $25,000 வட்டியோட $40,000 இன்றைக்கி பே பண்ண வேணும். இதை விட்டு இவர் வெளியில் வரவே முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த பேப்பர்ஸில் இவர் கையெழுத்து வச்சுட்டார். இப்போ இந்த கம்பெனி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணதால் இவங்களுக்கு வாரண்டியை லூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சர்வீசஸையும் லூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்படும், வாரண்டி சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அதே நேரத்தில் இந்த யூனிட்டை இன்ஸ்டால் பண்ண லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டும் ஒன்று வழங்கப்படும். இவங்க இந்த இடத்துல எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இந்த ஓனருக்கு சப்மிட் பண்ணவில்லை. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த கம்பெனி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணதால் நீங்கள் ஒன்றுமே பே பண்ண தேவையில்லை என்று. எப்பயுமே உங்களோட கிரெடிட்டை செக் பண்ணி தான் உங்களுக்கு இந்த லோனை தந்திருப்பாங்க. அதுவும் ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஒரு லெண்டர் மூலமாக தான் இந்த லோன் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கும். உங்களுக்கு $25,000 லோன் வாங்கியிருக்கிறாங்க. வட்டியோட சேர்த்து தான் இவருக்கு இந்த $40,000 வந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை சரியாக வாசிக்காததால் தான் இந்த பிரச்சனை. உதாரணத்துக்கு, நாளைக்கு ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு போகிறீங்க, பிரிக்காக இருக்கட்டும், லியோன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி தனிப்பட்ட ஃபர்னிச்சர் கம்பெனிலேயே உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க. 1 இயருக்கு நோ பேமெண்ட், நோ இன்ட்ரெஸ்ட்டு. அந்த இடத்துல கிரெடிட் செக் பண்ணி ஒரு ப்ரைவேட் லெண்டர் மூலமாக தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நாளைக்கு இந்த பில்லை நீங்கள் பே பண்ணாட்டி அந்த ஃபைனான்ஷியல் கம்பெனி தான் உங்களை கண்டாக்ட் பண்ண போகுது.
இந்த ஸ்டோருக்கும் அந்த பேமெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இதே கம்பெனி மூலமாக தான் இவரும் போய் மாட்டுப்பட்டுள்ளார். கேரி ஹில் பிராம்ப்டனை சேர்ந்தவர் $10,000 ரீபேட்டுக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு 20 வருஷ பேமெண்ட் வந்திருக்கு. எண்ணிக்கே இவர் இதில் குறிப்பிடையில்லை. இவருக்கும் கிஃப்ட் கார்டு ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கிஃப்ட் கார்டு வழங்கப்படவில்லை. இந்த ப்ரொவின்ஷியல் ஸ்மார்ட் ஹோம் கம்பெனியை எப்படி இவங்க கண்டெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு சோஷியல் நெட்வொர்க் மூலமாக. உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட் பாப்அப் பண்ண நடுவுக்குள்ள ஃப்ரீ ஸ்மார்ட் ஹோம் சர்வீஸ், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ, யூ டோன்ட் ஹேவ் டு பே நத்திங், கவர்மெண்ட் ரீபேட் எடுத்து தருவோம், கால் திஸ் நம்பர்ன்ட்டு வந்து உங்களோட அட்ரஸ், இமெயில் அட்ரஸ் எல்லாம் போட்டால் பிறகு தான் கடைசியில் தான் உங்களுக்கு உங்களோட செல்ஃபோன் எல்லாம் போட்டு ஒரு கண்டெக்ட் நம்பர் கொடுக்குறீங்க. கொடுத்தா பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால் யாரோ ஒரு நபர் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ண போகிறார். அவர் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் இதெல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. ஏன் இதை விடுறீங்க? எனர்ஜி சேவிங் இருக்குது, 30% நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணலாம் மணிலன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸாக கொடுத்து அவங்களுக்கு கதைக்க தெரியும். கஸ்டமர்ஸோடு எப்படி கதைக்கணுமெண்டு, எதுக்கு பழைய யூனிட்ஸை வச்சுருக்கிறீங்க, புது யூனிட் ஃப்ரீயாக கிடைக்கும் பொழுதுண்டு இந்த ஆப்ஷன்ஸை கொடுக்குறதால தான் இந்த மக்கள் வந்து இதில் போய் மாட்டுப்படுறாங்க. கூடுதலாக ஆன்லைனில் தான் இந்த ஸ்கேம் நடக்குது. இவங்களுக்குண்டு தனிப்பட்ட ஆஃபீஸ் கூட இல்லை. இதே மாதிரி தான் ஒரு எனக்கேர் ஸ்கேம் நடந்திருக்கு. எனக்கேர்ன்ற ஒரு பேரை பார்த்த உடனே நீங்கள் உடனே போத்தான் பார்ப்பீங்க. ஒரு பெரிய கம்பெனி. இதுவும் சோஷியல் வெப்சைட்டில் தான் நடந்திருக்கு. ரீல்ஸ் பார்த்து கொண்டு போயிருக்கிறார். நடுவில் இந்த ஆட் வந்து பாப்அப் பண்ணியிருக்கு. எனக்கேர் ஃப்ரீ ஹோம் சர்வீஸ்ன்னு சொல்லி. அதில் உங்களுக்கு ஏர் கண்டிஷனும் ஃபர்னஸும் இவருக்கு தேவைப்பட்டது. இவர் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறார். இந்த ஆட்டில் போய் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே வழங்கியிருக்கிறார். யாரோ ஒரு நபர் சரியாக அடுத்த நாளே கான்டாக்ட் பண்ணி இவருக்கு இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் இன்ஸ்டாலில் என்ன நடந்த ஸ்கேம்னு சொன்னால் இவருக்கு வட்டி இல்லாட்டியும் இவர்கிட்ட தொகை அதிகம். இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி எனக்கேர்ன்ற பேரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க, ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த யூனிட்டை வந்து வாங்க விடாமல் ரெண்ட் பண்ணுங்கள், சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த யூனிட்டை நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் நீங்கள் வெளியில் தான் சர்வீஸ் எடுக்க வேண்டி வரும். 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து சர்வீஸ் ஃப்ரீயாக வழங்கப்படும். எந்த ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் பலதாக போனாலும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தருவோம். இல்லாட்டி ஃபுல்லாகவே ஃபர்னஸையோ ஏர் கண்டிஷனையோ மாற்றி தருவோம் உண்டு. ஆஃபரை கொடுத்துருக்குறாங்க. மாதம் $200, மாதம் $200, வருஷத்துக்கு $2,400 நீங்கள் ரெண்ட் பே பண்ண வேணும். அதுவும் 8 வருஷ கான்ட்ராக்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8 வருஷத்தில் வந்து நீங்கள் $19,200 பே பண்ண போகிறீங்க. இந்த யூனிட்டை 8 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் திருப்பி அந்த ரெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த யூனிட்டை பை அவுட் பண்ணுறேன்னு சொன்னால் $11,000 நீங்கள் பே பண்ணணும். அப்படி இந்த யூனிட்டை நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் 8 வருஷத்துக்கு பிறகு ஆல்மோஸ்ட் $30,000 நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். இதே யூனிட்டை நீங்கள் ஹோம் டிப்போவில் போய் வாங்கியிருப்பீங்களா இருந்தால் $6,000-7,000 வாங்கி யாரையாவது பிடிச்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். இதுவும் ஒரு வகையான ஸ்கேம் தான். இந்த மாதிரி இப்போ புதுசாக நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லி ஒரு ஆட் வந்து பாப்அப் பண்ணி கொண்டு வருது சோஷியல் மீடியாவில் வந்து. அது நீங்கள் 80 வயதானாலும் எடுக்கலாம், 70 வயதானாலும் எடுக்கலாம். மாதம் $175 பே பண்ணால் காணும். 100,000 200,000 மேக்ஸிமம் இவங்க $500,000 தான் இவங்க போவாங்க. ஒரு லிமிட்டுக்கு ஒரு 4-5 வருஷம் பே பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இந்த கம்பெனிஸ் எல்லாமே பேங்க்ரப்சி அடிச்சிடும். இப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு போக வேண்டாம்னு ஒரு அலர்ட்டே வந்தது. எல்லாருக்கும் இது தெரியுமோ தெரியாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ கடந்த வருஷம் ஒரு நவம்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அட்டிக் இன்சுலேஷனில் வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. இவங்க ஒரு கம்பெனி உருவாக்கி வீடு வீடாக போய் அட்டிக் வந்து ரீபேட் கிடைக்கப்படும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா இருந்தான்னு சொல்லி போய் செக் பண்ணி அவங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறாங்க. அட்டிக்கு உங்களுக்கு வந்து ஒரு $1,800 $2,000 மட்டும் உங்களுக்கு ஃபீஸ் அறவிடப்படும். அதில் $600 $800 மட்டும் உங்களுக்கு கவர்மெண்ட் ரீபேட் இருக்குது. அது உண்மை தான். அந்த கம்பெனிஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முழுசாக உங்கள்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு அவங்க தான் அப்ளை பண்ண போகிறாங்க உங்களோட ரீபேட்டுக்கு. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் இந்த ரீபேட் உங்களுக்கு வரும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 6 மாதத்துக்குள்ளே எவ்வளோ வீடுகளில் போய் இந்த அட்டிக்கை இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ரீபேட்டை வழங்காமல் கம்பெனியை வந்து பேங்க்ரப்ட் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ மொத்த காசையுமே அவங்களே அடிச்சிட்டு வெளியில் போயிடுறாங்க. இன்னும் ஒரு பேரில் வந்து
புதுசாக ஒரு கம்பெனியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸை நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் ஹோம் டிப்போவில் நேராக போனால் கூட அவங்களே இந்த சர்வீசஸை வச்சுருக்குறாங்க. அவங்களே ரீபேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் இன்றைக்கு ஓடு ரீப்ளேஸ் பண்ணுறதுலேயே நிறைய ஸ்கேம் நடக்குது. நீங்கள் மேலே ஏறி பார்க்க மாட்டீங்கன்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பழைய படங்களை காட்டி இதுதான் உங்களோட ஓடு, இந்த நிலைமையில தான் இருக்குது, நிறைய லீக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, உடனடியாக இந்த ஓடுகளை மாற்றுங்கன்னு உங்களுக்கு ஆஃபர் அடிப்பாங்க. இங்கே ஒருவர் ஓட மாற்றிருக்கிறார் 2 வருஷத்துக்கு முதல்ல. இப்போ கராஜுக்குள்ளால் ஒரு சின்ன லீக் வந்திருக்கு. அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி பார்த்தா அந்த கம்பெனியில் ஃபோன் நம்பர் வேலை செய்து இல்லை. ஸோ இன்னொரு கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த லீக்கை செய்ய சொல்லி அவங்க அந்த லீக்கை செஞ்சு கொடுத்துட்டு $200 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ஓடை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த முழு ஓடுமே மாற்றணும், எல்லாமே பழைய ஓடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஓனர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் 2 இயர்ஸுக்கு முதல்ல தான் இந்த முழு ஓடுமே நான் புதுசாக சேஞ்ச் பண்ணலான்ட்டு. இந்த இடத்துல இவங்க ஸ்கேம் பண்ண பார்த்துருக்குறாங்க இந்த ஓனரை. அதே நேரத்தில் யாராவது உங்களை ஹோமில் வந்து ஓடு திருத்தும் பொழுது ஒரு ஆஃபர் தருவாங்க, $7,500 இல்லாட்டி $4,500 ஒரு ரேட்டை தருவாங்க. ஆனால் நீங்கள் கடைசி ரேட்டை பாருங்கள், இன்னுமே ஒரு $1000 இல்லாட்டி $700 கூடவாக தான் கொடுக்க போகிறீங்க. எப்படியாவது ஒரு 3 ப்ளைவுட்டை மாற்றிடுவாங்க. நல்லா இருக்கோ கூட இருக்கோ அந்த ஏறிட்டோம், இதுக்கு 3 ப்ளைவுட்டை மாற்றுவோம். பழைய ப்ளைவுட் படங்கள், அதாவது வீடுகளோட ப்ளைவுட் பழைய அந்த பலதாக போன ப்ளைவுட் படங்களை உங்களுக்கு காட்டி உங்களோட ப்ளைவுட் இப்போ இப்படித்தான் இருக்குது, நீங்கள் மாற்றணும்னு பொய்யை சொல்லியே மாற்றுற கம்பெனிகள் நிறைய இருக்குது. அதனால தான் இப்போ கூடுதலான மக்கள் வந்து மெட்டலில் போடுறாங்க ஓடுகளில். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு $3000 கூட கொடுப்பீங்களா இருந்தால் மெட்டல்லே நீங்கள் ஓடுகளை போடலாம். இப்படியும் ஸ்கேம் நடக்கத்தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.